பட்டேலுக்கு சிலை, பாராளுமன்ற கட்டடம், மோடி ஸ்டேடியம். ஆனால் ஏழை மக்களுக்கு அது இருக்க எய்ம்ஸ் மருத்துவமனை எங்க இருக்குங்கிறது தான் கேள்வி. இருக்கு, நல்ல எண்ணம் இருக்கு. இந்த வடை பசியை ஆற்றாது. ஏனால் இது வாயால் சுட்ட வடை. அது நோயாத்தான் முடியும். அதனால அங்க ஆஸ்பத்திரி இருக்காது. ஆனா அதையெல்லாம் ஞாபகப்படுத்தி அரசியலில் மதம் கலந்த எந்த நாடும் உருப்பிட்டதாக சரித்திரம் இல்லை. அற்புதமாக மதம் வாழட்டும், அதற்கு மதம் ஏதுவாக இருக்கட்டும், உயர்ந்து நிற்கட்டும் மதம் இதுபோல். ஆனால் அதையும் இதையும் கலக்கக்கூடாது. அது உங்கள் மனதில் இருக்க வேண்டியது, அரசு நடைமுறையில் புழங்க வேண்டியது. இதை ரெண்டையும் நீங்க தான் கலக்காம பார்த்துக்கணும். ரெண்டுமே உங்கள் சொத்து. அதை தனித்தனியா பிரிச்சு வைக்கணும். இது நீங்க வெறும் ஜங்கம சொத்துக்களையும் அசையா சொத்துக்களையும் இது மகனுக்கு இது இரண்டாவது மகனுக்குன்னு பிரிச்சா போதாது. இதையும் வெகு ஜாக்கிரதையாக, மதம் வேறு, அது எனது. எந்த மதமாக இருந்தாலும் அது எனக்கு சம்மதமே. எனக்கு இருக்கான்னு கேட்டா இல்ல. எனக்கு இதுதான் மதம். எனக்கு மனிதன் தான் மதம். 2000 வருஷம் பின்னாடி போய் கேட்டாலும் சொல்வதற்கு குரல்கள் இருக்கின்றன. என் மூதாதையர்கள் எதிரொலிக்கிறார்கள் எனக்காக. இன்னும் இங்க வந்தா உணர்ச்சி பெருக்கில் நான் நிறைய பேசிட்டு இருப்பேன். இன்னும் அடுத்த ஊர்களுக்கு எல்லாம் போகணும். உங்கள் அனுமதி தான் போக முடியும். ஆனால் வந்த வேலை என்ன என்பதை மறுபடியும் அடிக்கோடிட்டு காட்டுகிறேன். தம்பி துரை வைகோ அவர்களுக்கு தீப்பெட்டி சின்னத்தில் நீங்கள் ஓட்டளிக்க வேண்டும். இது எனக்காக நான் கேட்கும் விஷயம் அல்ல, நமக்காக நான் நினைவுபடுத்தும் விஷயம். இங்கே பெருந்திரளாக கூடிய உங்களுக்கு நன்றி. வழக்கறிஞர் திரு தாயகம் கவி அவர்களுக்கு நன்றி. திமுக அமைப்பு செயலாளர், சென்னை திருவிக நகர் சட்டமன்ற உறுப்பினர் அவர். அதுபோக நான் முதலில் சொன்னேனே பெருமையாக, அந்த அவருடைய மைந்தன் திரு அருண் நேரு அவர்களுக்கு நன்றி.